கன்னியப்ப அவரோட கிராமத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு அவரோட ஃபேமிலியோட நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட பையனை பிரைவேட் ஸ்கூல் சேர்க்கணும்னு அவரோட லேண்ட் டாக்குமெண்ட் அடமானம் வச்சு 3 லட்ச ரூபா கடன் வாங்கி ஸ்கூல் சேர்க்குறாரு. அதுக்கு அடுத்த நாள் கன்னியப்பன் அவரோட நிலத்தை பார்க்கும்போது யாரோ ஒருத்தன் அவரோட லேண்ட்ல வேலி போட்டுக்கிட்டு இருக்கான். கன்னியப்பன் போய் தட்டி கேட்டதுக்கு நான் இந்த லேண்டை பேங்க்லேருந்து ஏலத்தில் வாங்கினதா சொல்கிறான். கன்னியப்பன் பேங்க்கில் போய் நான் உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டே வச்சில்ல, நான் உங்ககிட்ட லோன் வாங்கினதா சொல்லி எப்படி என் லேண்டை இன்னொருத்தருக்கு விற்பீங்கன்னு கேட்டதுக்கு பேங்க் மேனேஜரோ இறந்து போன உங்கள் அப்பா தான் இந்த லேண்டை அடமானம் வச்சு லோன் வாங்கினதாகவும் திருப்பி கட்டாதனால நாங்கள் இந்த லேண்டை ஆக்ஷனில் விட்டுட்டு தான் சொல்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையிலே கன்னியப்பனோட அப்பா அந்த லோனை வாங்கினாரா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, கடைசியாக கன்னியப்பன் அவரோட நிலத்தை திருப்பி மீட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. அண்ட் நம்மளை சுற்றி இந்த 2 செட் ஆஃப் பீப்புள் எப்பயுமே இருப்பாங்க. ஒன்று நம்ம செஞ்ச வேலைக்கு அதுக்கான கிரெடிட்ஸை நமக்கே தரவங்க, இன்னொருத்தவங்க நம்ம செஞ்ச வேலைக்கு நம்மளை ஏமாற்றி எல்லா கிரெடிட்ஸையும் அவங்களே எடுத்துகிட்டு போகிறவங்க. இதை இந்த படத்தில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் மருதம். ஒரு நல்ல சென்டிமெண்ட் கலந்த ட்ராமா மூவி பார்க்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.